இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் புலாவ். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் மஷ்ரூம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கோம், கழுவி அரிஞ்சு வச்சுருக்கோம் மஷ்ரூம் ஆட் பண்ணி மஷ்ரூமை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுங்கள். நான் புதினா போடல, இன்றைக்கி கொத்தமல்லி இலை மட்டும் போடுறேன். என் பொண்ணுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால புதினா போடல. கொத்தமல்லி இலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி பழம், ஒரு சின்ன மீடியம் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு தேங்காய் பால், நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரும்போது நான் இன்றைக்கி ஒரு விசில் அண்ட் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் நல்லா ரெடி ஆகிடும். தேங்காய் பாலில் செஞ்சனால கொஞ்சம் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சரியாயிடும். நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்திங்கன்னா ஒரு சாப்பாடு கூட மிச்சம் வராது. தேங்க்யூ.